ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சன் டிவியில் கையல் அப்படின்ற ஒரு சீரியல் இருக்குல்ல, அதைத்தான் தற்போது மக்கள் காரி துப்பி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம், எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் கிட்டத்தட்ட பல வருடங்களாக சன் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சன் டிவியோட டாப் 3 டிஆர்பி ரேட்டிங்ஸில் இது கண்டிப்பாக உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரியலை திடீர்னு மக்கள் வந்துட்டு ஏன் காரி துப்பி வந்துட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் இவங்க அடிக்கிற காப்பி தான். ஏற்கனவே வந்துட்டு சீரியலில் காப்பி அடிச்சு தான் வந்துட்டு செம்ம கிரிஞ்சாக மாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இது பத்தாதுன்னு இந்த கயல் சீரியலில் அப்படியே பிச்சைக்காரன் படத்துடைய ஒரு டிட்டோ சீனை எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது பிச்சைக்காரன் படத்தில் உங்களுக்கே தெரியும், வண்டி பின்னாடி திரும்ப ஹீரோயின் வந்துட்டு, அதாவது ஒரு ஆடி கார்னு நினைக்கிறேன், ஆடி காரோடைய வண்டி பின்னாடி போயிட்டு இவங்க ஸ்கூட்டியை வச்சு மோதிடுவாங்க. உடனே அதுக்கு வந்து என்னை வந்துட்டு ஒரே ரோட்டில் ஓட வச்சிருக்கு பற்றியா இந்த சிஸ்டமை சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு வந்து உடனே நம்மளுடைய விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு இது பாண்டிச்சேரியில் புக் பண்ணது, உள்ள ஏசி போடலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீனை அப்படியே எடுத்து கயல் சீரியலில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு கயல் வண்டி ஓட்டு போயிட்டு ஒரு ஆடி காரில் மோதிடுவாங்க. அப்படியே எந்த ஒரு புள்ளி கூட மாற்றலடி, டைலாக் ஆச்சு மாற்றிருக்கலாம், அதுவும் மாற்றலை, அப்படியே வந்துட்டு டிட்டோவாக எடுத்து அந்த சீனை வெடிச்சிருக்காங்க. இங்கேயும் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அதே மாதிரி வந்துட்டு பாண்டிச்சேரியில் புக் பண்ணி ஓட்டுற, ஏசி போடல, ஏன் அந்த இடத்துல விஜய் ஆண்டனி சொன்ன அதே ப்ரைஸ் லிஸ்ட்டை கூட அவர் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பார். ஸோ இதை பார்த்து தான் மக்கள் சும்மா கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. காப்பி அடிக்கிறது கூட பரவாயில்லடா, ஆனால் ஒரு சில விஷயத்தையாவது மாற்றுங்கடா, அப்படியே உல்ட்டாவாக எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுத்து சும்மா கழுவி ஊற்றி வந்துகிட்டு இருக்காங்க கயல் சீரியலில். இதே மாதிரி 4 சீன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சீரியல் கதை முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சீரியலை வந்துட்டு பார்க்குறவங்க லிஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதே மாதிரி சீரியல் எல்லா சீரியலுமே காப்பி அடிச்சு கிரிஞ்சி பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பல சீரியல் பார்க்கவே பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் குமரி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.